வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு புத்தம் புதிய வீடு. அதனுடைய டீட்டெயில் பற்றி பார்க்க போகிறோம். எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம சேலம் கண்ணங்குறிச்சிங்க. அதாவது கண்ணங்குறிச்சி டு அடிவாரம் போகும் வழியில் தான் இந்த வீடானது அமைந்துள்ளது. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 2 பிஹெச்கே வீடு, ஒரு பிரம்மாண்டமான வீடு, சூப்பராக கட்டியிருக்காங்க. ஸோ இந்த அவுட்டர் லுக்லாம் பார்க்கும்போது நல்லா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். பாருங்கள், பக்கத்தில் வந்து நிறைய குடியிருப்புகள் இருக்குது. ரோடு வசதி நல்லா பெருசாகவே இருக்குது. ஓகே, நம்ம இன்னர் வியூ பார்க்கலாம். வாங்க. இப்போது பார்த்திங்கன்னா இது ஒரு கார் பார்க்கிங், ஒரு மினி கார் நிறுத்துகிற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் நல்லாவே இருக்குது. ஓகே, இந்த ஹால் சைஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய ஹால் சைஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக இருக்குது. இந்த ஹால் சைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஹால் சைஸ். இந்த ஷோபா ஷீட்லாம் போடுறதுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இந்த லைட் செட்டிங்லாம் போட்டு பாருங்கள், ஃபால் சீலிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அருமையான ஃபால் சீலிங்க. அதை பார்த்திங்கன்னா ஃபுல் டெக்கரேஷனோட 2 ஃபேன் செட்டிங்கோட சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. பார்க்கும்போது நல்லா ஃபுல் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஹால் சைஸ் பார்க்கும்போது நல்ல ஒரு பெரிய ஹால் சைஸாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ நல்லா பார்க்குறதுக்கு ஹை லுக்காக இருக்குங்க. ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைனிங் ஹால். அதாவது பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் நல்லா பெரிய சைஸு இருக்குது. கிச்சனுக்கு அட்ஜாயினாக வந்து பார்த்திங்கன்னா டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க. நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், கிச்சன் நல்லா பெருசாகவே இருக்குது. மாடர்ன் கிச்சனாக பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கபோர்டு ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்னி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வாஷ் பேஷன் நல்லா நீட்டாகவே பெரிய வாஷ் பேஷனாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், வுட் ஒர்க்லாம் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லா உங்களுக்கு அந்த யுட்டென்சில் வைக்கிறதுக்கு உண்டான எல்லா கபோர்டும் உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்குது. ஸோ அருமையாக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால். இந்த போர்ஷன் பார்க்கும்போது நல்லா ஒரு ஹை லுக்காக இருக்குது. இது வந்து டிவி ஸ்டாண்டுங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். டிவி ஷோகேஷ் வந்து நல்லா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம், ஒரு மாஸ்டர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பெட்ரூம் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். நல்லா பெரிய பெட்ரூமுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துருக்காங்க. இது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டாக இருக்குது. டாய்லெட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ நல்லா நீட்டாக இருக்குது. ஒரு பெரிய வீடு, கண்டிப்பாக இது பயன்படுத்திக்கலாம். ஸோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இடத்துல இந்த வீடானது அமைந்திருக்கு. அப்படிங்கும்போது நல்லா ஒரு பயன்படுத்திக்கலாம். இதனுடைய இடம் எங்கே இருக்குன்னா சேலம் கண்ணங்குறிச்சி டு அடிவாரம் போகும் வழியில் தான் இருக்குது. பாருங்கள், பெட்ரூமில் ஃபால் சீலிங் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது பெட்ரூமில் இருக்கக்கூடிய ஃபால் சீலிங் சூப்பராக இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா ஒரு மாடர்னாக கட்டியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு வீடு அருமையாக இருக்குது. லோன் வசதியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா ஹால். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா டிவி ஸ்டாண்டு. இது டிவி ஸ்டாண்டுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கபோர்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் லெஃப்ட் சைடில் ஒரு ஹால் பக்கத்துலேயே இருக்குங்க. ஓகே, நம்ம அவுட்டர் லுக் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது. வீடை சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வசதியானது பண்ணி கொடுத்துருக்காங்க. நீட்டாக ஒரு பெரிய வீடாகவே இருக்குங்க. ஓகே, நம்ம மாடி போர்ஷன் பார்க்கலாம். இது வந்து மாடி போர்ஷனுங்க. அதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வியூ ஆகும். உங்களுக்கு பார்க்கும்போது நல்லாயிருக்கு. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. மாடி போர்ஷனும் மேலே ஒரு ஃப்ளோர் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இடம் இருக்குது, அதுக்குள்ள பில்லர் இருக்குது. பாருங்கள், இந்த வியூ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மேலே ஒரு ஃபேமிலி கூட இருந்தாலும் இருக்கலாம். நீட்டாக இருக்குது. ஒரு பெட்ரூம் நல்லா பெரிய சைஸ் பெட்ரூம் இருக்குது. அதுக்கும் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் வசதி இருக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அமைதியான பிளேஸில் அமைந்திருக்கு. இது யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா இது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணங்குறிச்சி டு அடிவாரம் போகும் வழியில் தான் இதனுடைய வீடானது அமைந்துள்ளது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கோல்டன் கேட்ஸ், எமரால்டு வேலி, சேஷசாயி ஸ்கூல், அப்புறம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல், இது மாதிரி ஏரியாவில் உங்களுடைய பிள்ளைகள் படிச்சுட்ருக்காங்க, அது பக்கத்தில் ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு சூட்டபுள் ஆகும். ஸோ பிரம்மாண்டமாக சூப்பரான ஒரு இடம். வெறும் 85 லட்சத்தில் இந்த வீடானது இருக்குது. ஸோ நல்ல ஒரு இடத்துல நல்ல ஒரு வீடு 85 லட்சத்துலேயே இருக்குது. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்குது. ஸோ இந்த ஸ்கூலுக்கு எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய பகுதியில் தான் இந்த வீடானது இருக்குது. ஸோ நேர்களே ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த பெல் சிம்பிள் இருக்கும், அதை ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ஏன்னா நான் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். அதில் உங்களுக்கு தேவையான சொத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.